ஹாய் ஆல். இன்றைக்கி இப்போ புளி இஞ்சி பண்ண போகிறேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி இதை அரைச்சுன்ற போகிறேன். கடுகு கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2 அதை வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ அரைச்ச இஞ்சியை போட்டுட்டு புளி தண்ணியை விட்டுட்டு உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். கடுகு கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு இது வெடிக்கட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் போடணும். தாளித்து கொட்டிட்டு இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சியும் போட்டு கொஞ்சம் சுருளை வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி விட்டுட்டு உப்பு போடலாம். உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்கட்டும், சுருளை வரட்டும், அப்புறம் அணைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டை கொதிச்சுன்னு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு, கூரை பதமாக வரத்துக்கு கொதிக்கட்டும். சூப்பரான புளியிஞ்சி ரெடியாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கம்மியாக பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரான புளியிஞ்சி ரெடி எடுத்து சேமியா அப்பம் எடுத்து வச்சு சாப்பிடலாம். சேமியா அப்பம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை